என்னடா கைதிகளோட கொஞ்சிட்டு இருக்கீங்க? அச்சடா ஒரு ரூபா நிறைய வாங்கிட்டீங்களா? கோர்ட்டு கொண்டு போகணும். கொழுந்தனாரே, என்ன கொழுந்தனாரே? வேகாத வெயில பைக்ல வந்துட்டு ஜீப்ல வந்திருக்கலாம்ல? கொழுந்தனாரா? என்ன கொழுந்தனாரு? எதுக்கு கொழுந்தனாரு? என்ன பழைய மாதிரி கான்ஸ்டபிள் நினைச்சிட்டியா? இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு சாதாரண எஸ்ஐயோட பொண்டாட்டி இன்ஸ்பெக்டர் பார்த்து கொழுந்தனாருன்னு கூப்பிடுறா? சார், என் பொண்டாட்டிக்கு உங்க மேல பிரியம் சார். உன் பொண்டாட்டிக்கு என் மேல என்னடா பிரியா? இல்ல சார், நீங்க இன்ஸ்பெக்டரான ப்ரமோஷன்ல இல்ல சார், ப்ரமோஷனான சந்தோஷத்தினால என் பொண்டாட்டி கோழி பிரியாணி கோழி குழம்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கா சார். சோத்த போட்டு சொந்த கொண்டாடி காக்கா பிடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல சார். எதுக்குடா கை கட்டுற? ஐஸ் வைக்கிறியா? என்னடா வரப்பா ரெண்டு முறைக்கிறா? சார், அவர் கையை அவரை எங்கேயாவது வச்சுதான் ஆகணும். நீங்க எல்லாம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதுவும் குறிப்பா நீ என்ன நினைக்கிற தெரியுமா? இந்த கலிவரத நமக்கு கீழே கையை கட்டிட்டு கான்ஸ்டபிளா நின்ன வந்தானே, இவனை கைக்குள்ள போட்டு வச்சுட்டா ஈஸியா காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். சார், நினைக்கிறதெல்லாம் இல்லைங்க சார். அப்படியேங்க சார், நீங்க இப்ப சொன்னீங்கல்லங்க சார், அதையெல்லாம் சார் நேராவே கிட்ட சொல்லிட்டாருங்க சார். அடேங்கப்பா, எத்தனை சாரு! அநேகமா இந்த ஸ்டேஷன்ல மேல பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஆளு நீயாத்த இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சார், உங்களுக்கு முன்னாடியா சார் இத்தனை சாரு? நீங்க இல்லாத போது என்னென்ன சொன்னார் தெரியுமா? கலிவரதம் பத்தி தெரியாதா? காக்கா பிடிச்சு வந்தவன் சொன்னார் சார். அப்படியா? அது மட்டும் இல்ல சார், ஒரு அனிமல் பேரையும் உபயோகப்படுத்தினார் சார். என்ன சொன்னாரு? அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். சும்மா சொல்லியா? நான் சொன்னியா? நான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கதோ கிடைக்கலையோ அதை பத்தி கவலையா பட மாட்டேன். நீ சாகர வரை கான்ஸ்டபிள் தாண்டா. தேங்க்யூ சார். அங்க நிக்கிற பாரு பொம்பளை, அதுக்கிட்ட அந்த பிரியாணி வாங்கிட்டு சார். இப்பதான் சாப்பாடு வந்து அந்த பொம்பளை திட்டுனீங்க. ஓ, எடுப்பு சோறு எடுத்த 25 ரூபா ஆகு. ஓசியில பிரியாணி எவன் நொட்டு வா, வாங்கிட்டு வா. சூட ஒரு டீ வாங்கிட்டு வா. சரிங்க. அப்படியே பூண்டு நிறைய தட்டி போட்டு மசாலா வடை நிறைய வாங்கிட்டு வா. சரிங்க சார். மந்திரி சபையில் இளைய உறுப்பினரான விசாராட்சி சுகாதார அமைச்சராக பதவியேற்றார். கல்யாணமாய் 10 மாசத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி எம்எல்ஏ ஆகி 10 மாசத்துல மந்திரி ஆயிட்டாங்களா? சுந்தரி நீயும் சுந்தரஞானும் சேர்ந்திருந்தால் தீருவோம். நான் சொல்லனா நீ சொல்ற? அவரோட டொய்ய நீ ஏன்டா சொல்ற? அவங்க டொய்ய அவங்க சொல்லுங்க. நம்ம டொய் வெளியே சொல்ற அளவுக்கு இருக்கு. ஏன் டொய் ஆயிருக்கா? ஏன்பா வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலகார சுத்திட்டு இருக்கானாமே, யார் அவன்? ஒரு கொலகாரனா? 234 கொலகாரங்க இருக்கிறானுங்க. 30 பேர் வடக்கு வேற போயிருக்கிறானுங்க. பேசியே கழுத்திருப்பாங்களே அந்த கொலகாரங்களை பத்தி சொல்ல. இவன் நிஜமாவே கத்தி எடுத்து குத்துவானாமே, நெத்தியில விபூதி பட்டை எல்லாம் வச்சுட்டு நடுவில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுட்டு இருப்பான்னு. நம்ம சடகோபனுங்க. அதனிய செல்லமா நம்ம சடகோப சார். அவர் கையில எத்தனை வாங்கி சாப்பிட்டு இருக்கான்? இவரு கூட 5 வட்டிக்கு அவர்கிட்ட பணம் வாங்கி இருக்கிறாருங்க. இப்ப உள்ள இருக்கானா வெளிய இருக்கானா? முந்தானே தான் வெளிய வந்தானுங்க. உனக்கு எப்படி தெரியும்? போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க சார். இதுக்கெல்லாம் கூட போஸ்ட் அடிக்கிறாங்களா? அவனை பத்தி மட்டும் ஏன் இவ்வளவு தான் விசாரிக்கிறீங்க? அது எங்க சொந்தக்கார பொண்ணு ஒண்ணு இருக்குது, அவனுக்கு பாக்கலாம் வேண்டாம். அவன் தான் அந்த கொலை செஞ்சிருக்கான். நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா அவனை உள்ள உடிச்சு போட்டுருவீங்களா? நான் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிருவேன். பண்ணி அண்ணா கூப்பிடுங்க. வாங்க அண்ணா மாதிரி போயிட்டு இருக்கிறேன். கவனிக்கலீங்க. கவனிச்சிருந்தா மன்னிச்சுக்கண்ணா. காதுல ஒழுகுறேன், என் காலில் ஒழுகுறேன். அப்படியே பழக்கமாயி போச்சுங்க. டாக்டர் விட்டாரு. யாரு? டாக்டர் தீஸ்படா. இவர் போலீஸ். போலீஸ் தானுங்க இவரு. என்ன பேரு? பழனிசாமி. எங்க வேலை பாக்கு? ஸ்பின்னிங் மேல ஸ்பின்ரா இருக்கானுங்க. இது என்னது? இது சட்டைங்க. அது எங்களுக்கு தெரியும். ஏன் மடிச்சுட்டு இருக்கிறேன்? அது ஃபுல் கை சட்டை போட எனக்கு பிடிக்காதுங்கண்ணா. இங்கெல்லாம் வட வடனாங்க, அதனால மடிச்சுட்டு பழக்கமாயி போச்சுங்கண்ணா. அண்ணா என்ன டாக்டர் டிஎஸ்பி ஐயா ஒரு அடியோட நிறுத்திட்டீங்க? அண்ணா ஏண்டா உனக்கு புல் கை சட்டை தச்சு போட்ட இங்க நச நசன ஆகுது இல்ல, அப்ப மரியாதையா ஆஃப் கை சட்டை தச்சு போடலாம் இல்ல? அது ரெண்டா புல் கை சட்டை தச்சு அப்புறம் அதை மடிச்சு விடுறது. சொல்லுங்க. 1 மீட்டர் துணி வேஸ்ட் ஆகுது இல்ல? வேற அவனாவது கோமணம் கட்டி உயிரியா பெரிக்கேட்டர்ல யாராவது கோமணம் கட்டுவாங்களா ஐயா? ஏன் இறங்கி விடா.
இனிமே சாகுற வரைக்கும் புல்கை சட்டையை மடிச்சு விடக்கூடாது. சரி குணமா போனாலும் புல்கை சட்டோட தான் போகணும். சரி பா போட்டு எப்படி மரியாதை? மரியாதைங்களா இது? அதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. சும்மா உங்க முன்னால ஆக்டிங் அப்படி பண்ணுவானுங்க. அப்பா, எப்படி ஜம்ப் பண்ணிட்டு போலாம் பாத்தீங்களா? நேர்மை நாணயம் இதையெல்லாம் மறிக்கக்கூடிய சில பேரு இன்னும் நாட்டுல உயிரோடு இருக்கத்தான் செய்யறாங்க இல்ல? இல்ல, இதுக்கு முன்னால் 2 வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு ஒண்ணும் அர்த்தம் புரிய மாட்டேங்குதே. நேர்மை நாணயம் அப்படின்னா உனக்கும் தெரியாது? சத்தியமா தெரியாது. குட் போலீஸ்மேன். ஐ லைக் யூ. அட நம்ம டிஜிபி. ஹலோ போலீஸ். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? அட என்ன ரியாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிறீங்க? வேலை எழுதி கொடுத்தீங்களாமே அன்எம்ப்ளாய்டு. சோத்துக்கு என்ன பண்றீங்க? அட ஹலோ நில்லுங்க. பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல. நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்த அப்படியே நில்லுமா. பிக் ஜாம்ல எடுத்தேன். மீட்டரு 90 ரூபா, 2 மீட்டரு 150 ரூபா, கைவலி வேற 50 ரூபா கொடுத்தேன். 230 ரூபா ஆச்சு. ஐயா 230 ரூபா கொடுத்து சட்டத்துவ தைக்கிறது நானு. புல்கையா போட்டேன்னா ஆப்கையா போட்டேன்னு அன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற திமிர்ல ஒரு அரை வேற விட்டு என்னை புல்கை போட சொன்னேன். 15 வருஷமா நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா? அரிப்பு தாங்க முடியலையா? அதிகாரத்தில் இருந்ததுனால தானே அன்னைக்கு நீ என்னை அரைஞ்ச. இப்ப நான் உன்னை அறை விட்டுமா? அரைக்குமா? என்ன அடி வாங்கிட்டு பேச மாட்டீங்க? அது உனக்கு எனக்கு வித்தியாசம்.